50 அடி உயரத்திற்கு திடீரென பீச்சி அடித்த குடிநீர் குழாய். பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணானதால் திணறி போன பொதுமக்கள். மேட்டூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டில்பட்டி காவிரி ஆற்றுல காடியோப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இது மூலமாதான் ஓவலூர், தாரமங்கலம், தொப்பூர், மேச்சேரி, நங்கவள்ளி, ஜலகண்டாபுரம் இப்படி பல பகுதிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகிக்கப்படுது. இந்த நிலையில தான் மேட்டூர் அனல் மின் நிலையம் மதில் சுவர் பக்கத்துல காடையப்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட ராட்சச குழாயில உடைப்பும் ஏற்பட்டிருக்கு. 50 அடி உயரத்துக்கு தண்ணீர் பீச்சி அடிச்சதால 1 மணி நேரத்துக்கு மேலாக தண்ணீர் வெளியேறி பல லட்சம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரானது வீணா போயிருக்கு. உடனே தகவல் அறிந்து வந்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மின் மோட்டாரை ஆஃப் பண்ணி தண்ணி வெளியே போறதையும் நிறுத்தியிருக்காங்க. குழாயில ஏற்பட்ட உடைப்பு காரணமா குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதால பொதுமக்கள் அவதி அடைஞ்சிருக்காங்க. ராட்சச குடிநீர் குழாய் பழுதடைஞ்சு காணப்படுறதால அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணா வெளியேறி வரதாவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப கோடை காலம் அப்படிங்கறதால கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வர நிலைமையில குழாயில உடைப்பு ஏற்பட்டு தண்ணீரும் வெளியேறி வரதாவும் கூறப்படுது. பழுதடைஞ்ச குடிநீர் குழாயை மாத்தி புதிய குழாய் அமைக்கணும் அப்படின்னு அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.